மீண்டும் என்னடா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா பாட்டி வீட்டோட மாடை ஃபென்ஸ் கட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு டாஸ்க். மீண்டும் வந்து பெண்கள்லாம் கைத்தட்டல் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கான நாள் இது. ஓகேங்களா? என்ன அப்படின்னா நீங்க உங்களோட இடத்துல போய் அங்க நின்னுப்பீங்க. ஓகேங்களா? உங்க வீட்டுக்கார அங்க உட்கார வச்சிரும். மகனே நீ இதை எனக்கு பண்ண, இனிமே நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு மாடை சுத்துற ஒரு பேர் குட்டி. சோ ஆபரேட்டர் குட்டிக்கு நீங்க வந்து பார்த்தனா எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க அப்படின்னா சுத்து 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 அப்படின்னா பொறுமையா சுத்து. அவ்வளவுதான் சுத்து 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 அப்படி பண்ணனா அப்படியே ஹெலிகாப்டர் மாதிரி சுத்தும். ஓகேவா? சோ முதலாவதாக களம் இறக்க போவது யாரு அப்படின்றா மரியா. சொல்லுங்க மரியா, உங்கள் கணவருக்கு எதற்காக இந்த தண்டனை வழங்க போறீங்க? ஏங்க என்ன கல்யாணம் பண்ணீங்க? சூப்பர். எதுக்குடா என்ன கல்யாணம் பண்ண? என்ன மாட்டிக்கிட்டா காட்டேருமே மாட்டிக்கிட்டா. பதில் சொல்லிட்டு போ. இப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கு நான் எப்படி நான் இதுல இருந்து குதிச்சு செத்தலையா? ஏறி உட்காரு, நாங்களே உங்களை குதிக்க வைக்கிறோம். சாம்பாரை ஊத்தி செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துமா? அது எப்படா சாம்பாரை ஊத்தி செருப்பால் அடிப்பாங்க? அப்படி ஊத்தி பலாரும் செருப்பால் அடிக்கும். சுத்துங்கண்ணா சுத்துங்கண்ணா சுத்துங்க சுத்துங்கண்ணா சுத்துங்கண்ணா உன்ன சுத்துங்கண்ணா சுத்துங்க சுத்துங்கண்ணா நல்லா சுத்துங்கண்ணா வேகமா சுத்துங்க 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 சுத்துங்க. இது வேணும்னே விழுந்துட்டே நீ. ஐயோ இந்த நடிப்பெல்லாம் பல முறை பார்த்தவங்க நாங்க. மைக் விழுந்துட்டு கிடக்குறாரு அவர். எதுக்கு கல்யாணம் பண்ணீங்கங்கற ஒரு ப்ராப்ளம்ஸ்க்காக நீ இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்க. மரியாதையா ஆன்சர் பண்ணு. இதுக்கு என்னக்கா பதில் சொல்ல முடியும்? பொண்ணு கிடைக்கல கால்ல வந்து கல்யாணம் பண்ணாதானே? பொண்ணு கிடைக்கல அப்படி கல்யாணம் பண்ண பைத்தியம். மாமியார் கால்ல வந்து கல்யாணம் பண்ணடா. உன்ன மாதிரியா மாமா கழுத்துல கத்திய வச்சு மிரட்டி கூட்டி. இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல தெரியுமா? ஏன் எதுக்கு கல்யாணம் பண்ணனா? இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு கல்யாணம் பண்ண. இதெல்லாம் மக்களே போய் சொல்லாதீங்க. என்ன விட்டா உன்னை யாருமா இந்த அளவு பாத்துப்பா? என்ன விட்டா வேற யாராவது நல்லா பாத்துப்பாங்களா சொல்லு. எனக்கு சொல்லு பாத்துப்பாங்களா சொல்லு. இப்ப இதுக்கு மேரி பாருங்க யார் பாத்துப்பா? நீ நல்லா பாத்துப்ப. என்ன விட்டா உங்களை யார் பாத்துப்பா? ஆனா நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேனா இல்லையா? பாத்துக்கிறீங்களா? என்ன சொல்லு. என்ன பாத்துக்கிறீங்களா? வெல்கம் டு சின்ன ஆமா. ஓகே ஏறி ஏட்டோண்ணா அப்படி குடும்ப நேரத்துல மாறி மாறி பாத்துப்பீங்களா? வேற ரீசன் சொல்லு மரியா சுத்துறதுக்கு. வேற பயங்கரமான ஒரு ரீசன் சொல்லு. அப்பப்ப பிளாக்மெயில் பண்றாங்க. என்னமா சொல்றான்? பிளாக்மெயில் பண்றாங்க. நேத்து கூட பிளாக்மெயில் நாங்களே பார்த்தாச்சு. என்னன்னு பண்றான் பிளாக்மெயில்? பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தறேன். half an hour விடு அப்படின்றாங்க. half an hourல எப்பறா பர்த்டே ஃபங்க்ஷன் போக முடியும்? அதுக்கு நான் விடவே இல்ல நேத்து. அதுக்கு என்னன்னு பிளாக்மெயில் பண்ணான்? நான் போயிட்டு வந்தறேன் கால்ல போயிட்டு வந்தறன்றது உனக்கு பிளாக்மெயிலா தெரியுதா? தினமும் அது மாதிரி போயிட்டு வந்தறன்றான். எங்கடா போற? எங்க தான்டா போறீங்க? ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. குடிக்கல. உன் மண்டைய உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நீ. ஒடிஞ்சிர பாருங்க. ஏய் இது ஆம்பள மாடு. வாடா. நம்ம குழப்பு. ஒரு அளவுக்கு தான் பாப்பேன். பாக்க ஏதோ நிஷாக்கா மாதிரின்னு தப்பிச்சு போறேன். போ. கொன்னுருவே உன்னை. சரி வா வா. வா. ஐயா புட்டா என் குடும்பத்தை பிரிச்சுடுவீங்க ஐயா. நாங்க பிரிக்க தேவையில்ல. அதுவாவே பிரிஞ்சிரும் போய் பார்ப்போம். அதான்